அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ கேரளா உரட்டி செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, 1 டம்ளர் மாவுக்கு பச்சரிசி மாவுக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிடுங்க. நான் வந்து 2 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட தேவையான அளவு உப்பு, திருவின தேங்காய் பூ அதையும் அதில் ஒன்றா போடுதேன். தேங்காய் பூ எவ்வளோ போட்டாலும் நல்ல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது போட்டுட்டு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறவு மாவு 2 டம்ளர் மாவை அதில் போட்டு கிண்டுங்க. கிண்டினதும் உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது அதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த மாவு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுகிட்ட வந்ததும் அதுக்கப்புறம் அந்த மாவை நம்ம எடுத்து நல்ல கையில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உருண்டை மாதிரி உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கல் இருக்குல்ல அதில் வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லைன்னா சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் வச்சு போட்டாலும் சரி. நான் வந்து சப்பாத்தி ப்ரெஸ்லாம் வச்சு போடுதேன். அதில் வந்து ஒரு கவர் ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கிடுங்க. நான் வந்து பழைய கோதுமை கவர் பாக்கெட் இருந்தது, அதை தான் அதில் எடுத்துட்டு இந்த மாவை வந்து எண்ணெய் வச்சுலாம் தொட வேண்டாம். மாவை கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சாதாரண பச்சை தண்ணி வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இரும்பு கல் நல்ல சூடானதும் அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை மாவை மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம இதை அந்த உரட்டி அதில் போட்டுருங்க. இது போட்டுட்டு தீ ஹையில் இருக்கட்டும், தீ சிம்லேயும் மீடியத்துலேயும் வைக்க வேண்டாம். இது வந்து அதே சமயத்தில் இந்த மாவு வெந்ததுக்கு அப்புறவு தான் பிரட்டி போடணும். இது வேகிறதுக்கு முன்னகட்டியே நீங்கள் இது பிரட்டி போட்டிங்கன்னா அது பிஞ்சிரும். அதனால் வெந்ததுக்கு அப்புறம் பிரட்டி போட்டுக்கிடுங்க. நான் இப்போ அப்படி தான் நான் செஞ்சு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இப்போ அதான் நான் செய்கிறேன்னா, இந்த உரட்டையும் செஞ்சுட்டு இதுக்கு வந்து சைடிஷ் வந்தில் நம்ம ஏர்த்தம்பழத்தில் வந்து ஒரு கறி மாதிரி கிரேவி மாதிரி வைக்கலாம். கேரளாவில் வந்து ஏர்த்தம்பழ கறின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அது தேங்காய் பால்லையும் செய்யலாம், பசும்பால்லையும் செய்யலாம். அது நான் என்னடானா இன்றைக்கி வெறும் ஒரு பழத்தை அவிச்சு தான் வச்சுருக்கேன். ஏர்த்தம்பழத்தை அவிச்சு வச்சுட்டு தேங்காய் துவையலும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு சிக்கன் கிரேவியும் மட்டன் சுக்காவும் வச்சுருக்கேன். இனி ஒரு பிளேட்டில் யாருக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.